சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும். ஏன் வந்து நல்லவங்களுக்கு வந்து கேக்குதாப்பா இவங்க பேசுறது கேக்குதா? ஓகே சுவாமி, இல்ல அதான் ஒல்லி ஆயிட்டாங்கல்ல, சத்து இல்ல உடம்புல, சத்து இல்லப்பா. சுவாமி இப்போ வந்து நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருந்துட்டு இருக்கும். நல்லவங்களுக்கே வந்து ஏன் அடிக்கடி சோதனை வந்துகிட்டே இருக்கு, நம்ம நிறைய தப்பு பண்றவங்க நல்லா தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ இதுக்கு உங்களோட கருத்து என்ன? நல்லவங்களுக்கு தாம்மா கஷ்டம் வரும். ஏன்னா கெட்ட உலகத்துல நல்லவன் வாழும்போது பொய் சொல்ல முடியாது, ஏமாற்ற முடியாது, ஊர்த்தாலியா இருக்க முடியாது. அப்ப அவனுக்கு கஷ்டம் தானே இருக்கும். ஆனா பொய் சொல்லிக்கின்னு ஊர்த்தாலி அறுத்துக்கின்னு ஏமாத்திக்கின்னுக்கிறவன் சுபிட்சமா வாழ்வான் இல்லையா? இதைதான் சொன்னார் வள்ளுவர், வளர்த்தலும் அழித்தலும் வேண்டாம், உலகம் பழித்ததை அழித்து விடுனார். அடப்பாய், ஊரெல்லாம் மோசமான நகரத்துல போய் நான் நல்லவன் உட்காந்து அவனை கூப்பிட்டு கொட்டுன்னு கொட்டுவாங்கடா. அங்க இருக்கிறவங்க நல்லவங்களா இருந்தா நீ நல்லவனாரு, அங்க இருக்கிறவங்க கெட்டவனா இருந்தா நீயும் கெட்டவனா மாறிடுறான்னாரு. அப்பதான்டா நீ வாழ முடியும்னாரு. நான் நல்லவன் இந்த உலகத்துல வாழ முடியுமா? உலகமே தீமையில போய் நிற்குது. அப்புறம் நீ எப்படி நிம்மதியா வாழ முடியும்? தீமை தான் துன்பத்தை தான் அனுபவிப்பேன். ஆனா துன்பத்தை அனுபவிக்கிறேன், நீ தீமையில போயிட கூடாது. போயிட்டீங்கன்னா உனக்கு அவனுக்கு வித்தியாசம் இல்லாத போயிடுவேன். தீமையை பண்றவனையும் கடவுள் பார்க்கறான், துன்பப்படுறவனையும் கடவுள் பார்க்கறான், நன்மை செய்யறவனையும் கடவுள் பார்க்கறான். இல்ல, 3 விதமாவும் கடவுள் பார்க்கறான்ல. தீமை செய்யறவன சொல்றான் நல்லா செய்யணும்னா, அடுத்த வாட்டி நீ கை கால் இல்லாத ரோட்ல வலிச்சுன்னு திரிய போற, உனக்கு கால் இல்லாத, நீ இப்ப பண்ண தீமையெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டிய காலம் வரும்ன்றான் கடவுள் அவங்களுக்கு. இல்ல, கஷ்டப்படுறவனுக்கு சொல்றான் கடவுள், இப்ப கஷ்டப்படுற அதை நினைச்சு நீ கலங்காத, உனக்கு ஒரு நல்ல நாள் எதிர்பார்த்து நிறு அப்படின்னு சொல்றான் கடவுள். தர்மத்தை பண்ணவனுக்கு சொல்றான், நிறைய தர்மம் பண்ற, நீ ஒன்னும் பயப்படாத, அடுத்த பிரிவுல நீ சுபிட்சமா வாழ போறேன்றான். அப்போ நம்ம செயலுக்கு ஏத்த மாதிரி கடவுளுடைய யோசனையும் வருது இல்லையா? அதனால நான் கஷ்டப்படுறேன்னு கெட்ட மாதிரியே நானும் கெட்டவன ஆயிட்டா எனக்கு அவனுக்கு வித்தியாசம் இல்லாத போயிடும். அதனால நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்மளாவே இருக்கணும், அதாம்மா முக்கியம். ஓகே சுவாமி, இப்போ தனி மனித சுதந்திரம் அப்படின்னு சொல்றோம். அந்த தனி மனித சுதந்திரத்தோட வரையறை என்ன? யாருக்கும் தனி மனித சுதந்திரம்னு ஒண்ணு கிடையாதுமா. உலகம் முழுக்க கவர்மெண்ட் என்ன சொல்லுதா, தனி மணி சுதந்திரம் இது போட்டாங்க, ஷட்டவுன் போட்டாங்க. இல்லைங்க நான் தனி மணி சுதந்திரங்கன்னு கார் எடுத்துன்னு போவிய பிடிச்சி உள்ள போட்டுருவோம். அதனால தனி மனித சுதந்திரம்லாம் ஒன்றும் கிடையாது. தனி மனித சுதந்திரம் எங்க, உன் வீட்டுக்குள்ள தான் வச்சுக்கணும், ஊருக்குள்ள வச்சுக்க முடியாது. ஊருக்குள்ள வச்சுக்கினா உனக்கு விபரீதம் தான் வரும். அதனால தனி மணி சுதந்திரத்தை நீ பார்க்க கூடாது, உன்னுடைய பாதுகாப்பை நீ முக்கியமா பார்க்கணும், அதான் முக்கியம் உனக்கு. நீ சுதந்திரத்தை பார்த்தேன்னு வச்சுக்கோ, உன் பாதுகாப்பை இழந்துடுவேன். அதனால உனக்கு சுதந்திரத்தை விட உன் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். நீ உன் பாதுகாப்பை நிர்ணயம் பண்ணிக்கும், அதான் வாழ்க்கைக்கு நல்லது. சொல்லு, பட்டு சொல்லு. இப்போ ஒருத்தனோட வெற்றி தோல்வி, ஒரு மனிதனுடைய வெற்றி தோல்வி அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில எப்படி இருக்கணுங்கிறது பிறவிலேயே நிர்ணயிக்கப்படுகிறதா இல்ல அவனோட சந்தர்ப்ப சூழ்நிலையில் நிர்ணயிக்கப்படுகிறது? சந்தர்ப்ப சூழ்நிலையில நிர்ணயிக்கப்படாது, அவனுடைய பிறவியில நிர்ணயிக்கப்படுது. இப்போ நான் ஒரு பொடி சாப்பாடு கிடையாது, மாடு மேய்ச்சின்னு இருந்தேன். இப்போ மாடு மேய்க்கிறவன் என்ன பண்ணுவான், அப்படியே அவன் சொந்தமாக 4 மாடு வாங்கிப்பான். அங்கே எவ்வளோனா கட்சியாலனா அவ்வளோ கல்யாணம் பண்ணிப்பான். அங்கே போய் ஒரு கல்யாணங்க அப்படியே குடும்பம் போயிடும். இல்லை இதானே, அப்படிதான் நடந்துக்கின்னு இருக்குது உலகத்தில். ஆனால் நானும் மாடு மேய்ச்சிருந்தேன், நானும் ஒரு படி சாப்பாட்டு கஷ்டப்பட்டேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கை என்னாச்சு, அப்படியே டெய்லர் வேலைக்கு போனேன், அப்படியே ரயில்வே வேலைக்கு போனேன், அப்படியே சாமியார் ஆனேன். இன்னைக்கு உலகமே புகழ்ந்துன்னு இருக்குது. ஒரு படி சாப்பாட்டுக்கு நீ கஷ்டப்பட்டு இன்னைக்கு 1000 பேருக்கு சாப்பாடு போட முடியும் இல்லை? இதான் வாழ்க்கை. அப்போ இதை ஒன்றும் நான் தயார் பண்ணல, நிர்ணயிக்கப்பட்டது நடக்குது, என்னுடைய விதிவசப்படி வாழ்க்கையில் நடக்குது. இதான் உண்மை. இது வந்து அவரா உருவாக்கினார். எல்லாருக்கும் தானே ஆசை வரும் உருவாக்கணும்னு, எல்லாராலையும் முடியுதா? எவனுக்கு எது கிடைக்குமோ அதான் அவனுக்கு கிடைக்கும். சுவாமி, இன்னைய காலகட்டத்தில் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடியே வந்து திருமணம் அதை பற்றிலாம் பேசுனீங்க, ஒரு கணவனும் மனைவியும் எவ்வளோ புரிதலோடு இருக்கணும்னு. ஆனால் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் எக்கச்சக்க கேசஸ் வந்து கோர்ட்டில் இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி விவாகரத்துக்கும் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஆசை.
ஆசைமா இவன் என்ன பண்ணுறான், அடுத்த வீட்டு பொண்டாட்டி மேலே ஆசைப்படுறான். அவன் என்ன பண்ணுறான், அடுத்த ஆம்டா மேலே ஆசைப்படுறான். இதனால் என்ன இப்போ வந்து 2 பேருக்கும் குழப்பம் வருது குடும்பத்துக்குள்ள. குழப்பம் வரும்போது பிரியும் போது கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. இதுக்கு அடிப்படை எண்ணங்களை சீர்திருத்தணும். அந்த எண்ணங்கள் தான் நன்மைக்கும் தீமைக்கும் வழிவகுத்து கொடுக்கும். ஏன்னா எண்ணம் தானே செயலாக மாறும். அப்போது உன்னுடைய எண்ணங்களை சீராக அமைக்கணும். நான் இப்படி வாழ்வேன், என்னுடைய வாழ்க்கை இதுதான், என்னுடைய கலாச்சாரம் இதுதான், எனக்கு முன்னோருங்க இப்படி தான் வாழ்ந்தாங்க, நான் அப்படி தான் வாழ்வேன் அப்படின்னு வாழ்ந்தால் நல்லா இருக்கும். ஆனால் முன்னோருங்க அவங்க புத்தி இல்லாத வாழ்ந்தாங்க, நான் இப்படியெல்லாம் போவேங்கன்னா சீரழிஞ்சு போயிடுவேன். இதான் வாழ்க்கை. இப்போ சுவாமி நீங்க அழகா ஒன்று சொன்னீங்க, எண்ணங்களை வந்து சீர் செய்யணும். ஆமாம், எண்ணங்களை சீர் செய்யணும்னா, ஏன்னா மனசுங்கிறது வந்து அலைப்பாய விடக்கூடாது. அதுக்கு காரணம் நீ உன்னையே யோசித்தீங்கன்னா அது அலைப்பாயாது, நீ ஊரை யோசித்தீங்கன்னா அலைப்பாயும். கண்ணு இருக்குத 3 நாள் என்ன தெரியுதா? ஒன்றும் தெரியாது. தெரியுதா? தெரியாது. திறந்தா எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியுது. அது மாதிரி மனசை மூடி வச்சுக்கணும். அப்போ அது தனக்குள்ளவே இருக்கும். மனசை திறந்து விட்டா உலகத்தையே பார்க்கும். அப்போ எல்லாம் எனக்கு வேணும்னு ஆசைப்படும். அப்போ ஆசை வளரும். ஆசை வளரும் போது ஆபத்துகளும் நம்ம கூடவே வரும். அதனால நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பயணங்கள் தன்னை பார்த்து வாழணும், பிறரை பார்த்து வாழக்கூடாது. நம்ம ஏழ்மையாக இருக்கிறோம், நம்ம ஒரு சாதாரண ஓட்டு வீட்டில் இருக்கிறோம். பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு 4 பில்டிங் கட்டி வச்சுக்கிறான். ஆனால் அவனுக்கு வேலை வெட்டியே இல்லை. நீ வேலை சம்பாரிச்சு ஒரு சாதாரண ஓடு வீடு தான் கட்ட முடியுது. அவன் வேலை வெட்டியில் 4 பில்டிங் கட்டி வச்சுக்கிறான். என்னடா இது, நம்ம ஓலை வீட்டில் இருக்கிறோம், ஓடு வீட்டில் இருக்கிறோம், அவனை மாதிரி நம்மளும் 4 பில்டிங் கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டின்னா நீ நல்ல வழியில் போக மாட்ட. அவன் போன வழியை விட அதிகமான கெட்ட வழியில் போயிடுவேன். போகும்போது பில்டிங் கட்டலாம், ஆனால் உன் வாழ்க்கை உன் ஊரில் உன்னை நயா பைசா கூட மதிக்க மாட்டாங்க. அதனால நீ எப்படி வாழறன்றதுல இலக்காரமாக வாழக்கூடாது, ஏழையாக வாழலாம். எப்பவுமே மனிதன் இலக்காரமாக வாழக்கூடாது. அந்த இலக்காரமாக வாழக்கூடாதுன்னா இவன் ஒழுக்கமாக வாழ்ந்தான்னா இலக்காரமாக வராது. இப்போ வந்து குழந்தை வளர்ப்பில் வந்து குழந்தை வந்து நல்ல குழந்தையாக இருக்கிறதுக்கு பெற்றோரோட பங்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில சமயங்களில் பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். பெற்றோர்கள் வந்து ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, நம்ம பேசியும் கேள்விப்பட்டிருப்போம். இவ்வளோ நல்ல அம்மா அப்பாவுக்கு வந்து எப்படி நீ வந்து பிறந்தடா அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நம்ம அதுக்கு என்ன சுவாமி, ஏற்கனவே எத்தனையோ வீடியோவில் சொல்லியிருக்கேன்னு, தாய் தப்பன் தங்கமானவங்க, ஆனால் அவங்களுக்கு பிறந்த குழந்தை கொடூரமானு தான் இருக்கும். இதுக்கு என்ன காரணம், எல்லாம் ஊரே பழிக்கும். ஐயோயோ புண்ணியமாதான் தாய் தப்பனுக்கு பிறந்த புள்ளியாயுது, ஊர் தாலியா இருக்குது அப்படின்னு திட்டுவாங்க. இது தாய் தப்ப வெளியவே தலை காட்ட முடியாத ஆயிடுவாங்க. இதுக்கு என்ன காரணம், தாய் தப்பனை பார்த்தீங்கன்னா கொடூரமானவனா இருப்பான், நல்ல புள்ள பிறந்திருக்கும். அப்போ ஊர் சொல்லுவான் அவனுக்கு பிறகுற புள்ளியாயா இதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஆனால் மக்கள் அறியறது இல்லைம்மா. அதனால் அவங்களுக்கு துன்பத்தை வளர்த்துக்கிறாங்க. இப்போ நீ இருக்கிற, நீ 4 வீடு கட்டி வச்சுக்கிற, 4 வீட்டில் ஒரு வீட்டில் தான் நீ இருக்க போகிற இல்லை, 3 வீடு கொடுத்தோன்னு விட போகிற. ஆனால் வீடு என்னமோ உண்டு தான். ஆனால் கொடுத்தனுங்கிறவங்க உங்கால் இல்லையா, அவங்க யாரும் அவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க வாழ போகிறாங்க. இல்லைம்மா நான் வீட்டுக்காரம்மா வாழ்கிற மாதிரி நான் வாழ்வேன்னு சொல்லுவாங்கள்ல, வாழவே முடியாது. அந்த மாதிரி அந்த பிள்ளையினுடைய உடலுக்குது அது நீ செய்த கூடு. ஆனால் அதுக்குள்ளே பூந்த ஆன்மா இருக்குது, அது கொடூரமானது இல்லையா. நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லிக்கிறேன், ஒரு குழந்தை பிறந்த உடனே தாயினுடைய சுவாசத்தில் அந்த குழந்தை வளர்ந்தது. ஆனால் குழந்தை பிறந்த உடனே தொப்புல கட் பண்ண உடனே தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் உள்ள கனெக்ஷன் தொடர்பு அறுந்து போச்சு. அப்போ அந்த தொடர்பு இல்லாத போது அது பிணமும் கிடையாது, உயிரும் கிடையாது, பிண்டம்னு பேர் அதுக்கு. அப்போ தட்டும் போது அது ஆணு வாய் திறக்கும் போது உயிர் வரும். தண்ணி தெளிப்பாங்க, தட்டுவாங்க, அப்போ உயிர் வந்துடும். உயிர் வரும்போது அது வாய் திறக்கும், வாய் திறக்கும் போது அதனுடைய ஆன்மா உள்ளே புகுந்துடும். அகார உகாரம் மகாரம். அது புகுந்தது நல்லதாக இருந்ததுன்னா அந்த குழந்தை நல்லபடியாக வளரும். புகுந்தது கொடூரமாக இருந்தால் கொடூர குழந்தையாயிடும். தாய் தப்பனுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். எனக்கு இது உங்கள் பர்சனலாக ஒரு கொஸ்டின், உங்களுக்கு எப்போ வந்து இந்த மாதிரி ஆன்மீக சிந்தனைகளில் நாட்டம் வந்தது? நான் 6 வயசில் வந்ததுமா.
நான். அப்படியா? ஆமாம், இன்னைக்கு நேற்று வந்தது. ஓ 6 வயசு நான் மாடு மேய்க்கும் போதே வந்த எண்ணம் கேள்விகள் தாம்மா இது. கடவுள் இருக்குதா இல்லையா, பொய் சொல்கிறாங்களா உண்மை சொல்கிறாங்களா, சும்மா நான் கோயில் கட்டி சாமின்னு ஏமாத்துறாங்களா, அப்படி சாமி இருந்தால் நான் ஏன் எவ்வளோ கஷ்டப்படுறேன், அவங்க ஏன் அவ்வளோ நல்லா இருக்கிறாங்க, அப்போ சாமி இப்படி ஏற்றத்தாழ்வாக படைப்பாரா அப்படின்ற கேள்வியெல்லாம் அப்போ வந்தது தான். ஆனால் அன்றைக்கி கேள்வியாக இருந்தேன், இன்றைக்கி பதிலாக இருக்கிறேன், அவ்வளோதான் வித்தியாசம். எப்படி முடிவு பண்ணீங்க? ஏன்னா நீங்கள் வந்து ரயில்வேஸில் ஒர்க் பண்ணீங்க, ஃபுல்லாக உங்களோட சர்வீஸ் முடிச்சிங்க. என் ரயில்வே ஒர்க்கரோ என் குடும்பமோ எனக்கு முக்கியம் கிடையாது. ம் அதெல்லாம் போகிற பாதையில் பார்க்குற மாதிரி தான். ஆனால் எனக்கு முழுக்க ஆன்மீகம் தான், எனக்கு தெய்வம் தான் முக்கியம். வெரி குட். அதுதான் முதலிடம். அதுக்கப்புறம் தான் குடும்பம், குழந்தை, குட்டி, வேலை எல்லாமே. வேலைக்கு 2 மாதம் எனக்கு வேலைக்கு போகணுமா போகலையான்னு தெரியாது. அப்படியா? ஆமாம், நின்று மட்டம் அடிச்சுட்டுக்கிறேன். 2 மாதம் பொறுத்து எனக்கு தெளிவு வருது, ஐயோ வேலைக்கு போகணுமே. அப்போ 2 மாதம் பொறுத்து போனால் வேலைக்கு சேர்க்க மாட்டான். ஆமாம். சரி என்ன பண்ணுறது, 60 நாள் போல் ரெட் ஹில்ஸுக்கு போய் ஒரு மென்டல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து கொடுத்து நான் மென்டலாக இருந்தேன், எனக்கு தெரியாதுன்ட்டு வேலைக்கு போனேன். இது மாதிரி பல முறை நான் வேலைக்கு போகாதால நான் ரிட்டையர்ட் ஆகும்போது எனக்கு லீவே கிடையாது, சம்பளம் குறைஞ்சி போச்சு. ஆன்மீகத்தில் நான் அதில் மேலே போகும்போது எனக்கு இங்கே என்ன பொண்டாட்டி சாப்பிட்டுதா, புள்ள சாப்பிட்டுதா, பசங்க போச்சா ஸ்கூலுக்கு, எதுவும் தெரியாது. ஆனால் நல்லா சம்பாரித்தேன். ஆனால் எதையுமே எனக்குன்னு வச்சுக்கல, நான் இன்னைக்கு வரைக்கும் வச்சுக்கல. இது எவ்வளோ அருமையான பணம். அப்படி தான் என்னுடைய வாழ்க்கை பயணம் போச்சுமா. அந்த பயணத்தில் தான் இந்த மாதிரி சரி மக்களுக்கு எதை எடுத்தாலும் கடவுள் மேலேயே குறை சொல்கிறாங்க, கடவுளுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. சரி இந்த தெளிவை நம்ம சொல்லலாம் உலகத்துக்கு. சொல்லும்போது எல்லாரும் கேட்கலனாலும் ஒரு 4 பேர் கேட்க மாட்டானா, அந்த 4 பேர் 8 பேருக்கு சொல்ல மாட்டானா அப்படின்னு தாம்மா இந்த ஆசிரமம் அமைச்சு உபதேசங்கள் கொடுத்து முதல்ல நீ பயத்திலேருந்து வெளியே வா, அதுக்கப்புறம் நீ தெளிவடைவ அப்படின்னு தான் இந்த உபதேசங்கள்லாம் கொடுத்து இப்படி எல்லாம் இருக்கு. சுவாமி இப்போ வந்து உங்களுக்கு மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஏன்னா பார்த்தா தெரியுது உங்களோட கருத்து வந்து மூளை முடுக்கு வரைக்கும் போய் ரீச் ஆகுது. ஆனால் ஆரம்ப காலத்தில் இப்படி நீங்கள் கருத்துக்கள் சொல்கிறப்ப எந்த மாதிரியான பிரச்சனைகளையோ அவமானங்களையோ நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணீங்க? ஏன் நான் ஒரு அவமானத்தையும் சந்திக்கலம்மா. ஏன்னா எனக்கு இதனால் எந்த அவமானத்துலேயும் நான் போய் ஈடுபடலை. நான் நினச்சி நான் வீட்டில் உபதேசம் கொடுத்துருந்தேன். அங்கே வந்து கோட்டஸ் அது மேலே ஒரு 10 பேருக்கு மேலே நிற்க முடியாது. அப்போ யோசித்தேன், நமக்கு ஒரு இடம் தனியாக வேணும் ஆசிரமத்துக்கு, அப்போ தான் நம்ம அதை உபதேசம் கொடுக்க முடியும், சீடர்கள் சந்திக்க முடியும். அவங்க குளிக்கோ கொள்ள வெளியூர்லேருந்து வராங்க, குளிக்கோ கொள்ள வீட்டில் போய் விட முடியுமா? அதனால் இந்த ஆசிரமத்தை கட்டினேன். அப்போ எப்படி முழுக்க முழுக்க என்னுடைய உழைப்பு, அது யாருக்கிட்டும் 10 பைசா வாங்கலை. அந்த கோவில், ஆசிரமம், சமையல் ரூமு, காம்பவுண்டு இதெல்லாம் என்னுடைய சொந்த உழைப்பில் கட்டினது. இப்போ சீடருங்க கொடுத்த காசுல அந்த சமாதி இந்த இப்போ இந்த என்னாண்ட கட்டினுக்குது, இதெல்லாம் வந்து டொனேஷன் கொடுத்ததில் கட்டினுக்கிறேன். அதனால் எனக்கு எந்த அவமானமோ அதே நேரத்தில் எந்த சந்தோஷமோ எதையுமே நான் எடுத்துக்கிறது இல்லை. இப்போ கூட அவர் சாய் தர்மா கூட சொன்னார், 7 கோடி பேர் உங்கள் வீடியோ பார்க்குறாங்க சாமின்னா. இப்போ எத்தனை கோடி பார்த்து எனக்கு என்ன இது என்ன அவங்களுக்கு தெரியும், அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. யார் நேராக வராங்களோ அவங்களுக்கு தானே தெரியும் இல்லை. ஆனால் நம்ம சொன்னது இவ்வளோ பேர்கிட்ட போச்சா அப்படின்ற ஒரு சின்ன சந்தோஷம். அதனால் ஆஹா எனக்கு பாரு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நான் ஆடுறதும் கிடையாது, யாருமே பார்க்கலன்னு வருத்தப்படுறதும் கிடையாது. ஏன்னா நான் எதுக்கு வருத்தப்படணும், சொல்கிற உண்மையை நீ எடுத்துக்கலாம் போ, எனக்கு என்ன நஷ்டம் லாபம், அப்படி போடுவேன் நான். அதனால் எந்த அவமானத்துக்கும் நான் ஈடுபடலம்மா. சரி சுவாமி, இப்போ ஏதாவது கேள்விகள் கேட்குறப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய பாடலாக இருந்தாலும் அதை சொல்லி நீங்கள் விளக்கம் சொல்லுவீங்க, அது ரொம்ப சிறப்பு. ஏன்னா நீங்கள் உங்கள் வயசையும் சேர்த்து சொல்லுவீங்க. 74 வயசில் வந்து இவ்வளோ பாடலை வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ படிக்கிற ஹேபிட் எப்படி உங்களுக்கு, எவ்வளோ நேரம் படிப்பீங்க? எனக்கு படிக்கவே தெரியாது, நான் 1ஆம் கிளாஸ் விட்டு படிக்காதும்மா. நான் பார்த்தேன் இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருந்தேன். அதாம்மா உண்மையே சொல்கிறேன். நான் தான் 5-6 வயசில் போய் மாடு மேய்ச்சினுக்கிறேன். அப்புறம் ஸ்கூலுக்கு போகிற வயசில் எங்கே படிக்கிறது? அப்புறம் எப்படி அங்கேருந்து 12 வயசில் 8 போய் டைலர் வேலைக்கு விட்டாங்க. அப்புறம் நான் எங்கே படிக்கிறது? அப்புறம் தான் வாழ்க்கை தான். எப்படி அப்படியே திருட்டுதானமா கூட்டி கீட்டி படிக்கிறது தான். அப்படிதாம்மா படிச்சுன்னுக்கிறேன். இல்ல நீங்க சொல்றத பார்த்தா அப்படி தெரியல. நீங்க என்னென்னமோ பாடல்கள் யாராரோ எழுதுனதெல்லாம் சொல்றீங்க, எங்களுக்கு எல்லாமே அது தெரியல. சோ டெய்லி படிக்கிற பழக்கம் இல்லம்மா, உங்களுக்கும் தெரியும். ஆனா நீங்க அதை தேடி எடுக்கிறது இல்ல. சரிதான், நானும் அதை தேடி எடுத்துன்னுக்கிறேன். ஏன்னா எல்லா பொய் கூட அதுல கிடையாது இல்லையா? அதனால வந்து நான் அதை தான் எடுப்பேன். மற்றதெல்லாம் அந்த கற்பனையில எழுதுறதெல்லாம் எடுக்க மாட்டேன்.
அதனால் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பண்ணுறது. இப்போ இந்த கந்த சஷ்டி, இந்த விநாயகர் அகவல், அப்புறம் குமரகுரு இவரது பாம்பன் சாமி, இது மாதிரி எதுனா அப்படி இப்போ அப்படியே ரெண்டு கூட்டுறது தான். இல்லை நீங்கள் அப்படி சாதாரணமாக சொல்கிறீங்க, ஆனால் சொல்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு. ஆமாம்மா. இப்போ எல்லாரும் படித்தாங்கன்னா அந்த எழுத்து மட்டும் படிப்பாங்க. நான் அப்படி படிக்க மாட்டேன். நான் படித்தேன்னா இது எதுக்கு சொன்னாங்க, இது என்னது அப்படின்னு கொஞ்சம் ஆராய்வேன். அதில் கந்த சஷ்டியில் தேவராய சுவாமிகள் எழுத்துனது. அதில் சொல்கிறாரு, துதிப்போர்க்கு வல்வினைப்போம் துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்து ஓங்கும், நிஷ்டையும் கைகூடும் நிமரர் கந்த சஷ்டி கவசந்தனை, அமரர் இடதீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே கூறினார். இது எல்லாரும் படிக்கிறாங்க, ஆனால் அது என்னதுன்னே தெரிஞ்சுக்கல. இவங்க செல்வம் பெருக்கணும் ஒன்று, அடடே பணம் காசு ஊடு வாசல் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க சொன்னது அது இல்லை. உன்னுடைய உடல் செல்வம் அறிவு செல்வம் பெருகும். இதை வந்து படிச்சீங்கன்னா ஒரு மாதிரி நிஷ்டை தூக்கம் வரும். இந்த தூக்கத்திலேயே படி. ஏன்னா அது அவரே சொல்லுவார், பாலன் தேவராயன் பகர்ந்ததை காலையில் மாலையில் கருத்து ஒரு நாளைக்கு 36 வாட்டி படிக்கணுன்றது. 36 வாட்டி ஒரு பாடல் வந்து 15 நிமிஷம். நல்லா படிக்க தெரிஞ்சவங்களுக்கு 36 15 எவ்வளோ ஆச்சா? அவன் படித்தா நான் உடம்பு எப்படி நெருப்பு மாதிரி ஆகிடும் இல்லையா? அவன் சொன்னான்னா அது பழிச்சிடும். அந்த சக்தி உனக்கு கிடைக்கின்றாருன்றாரு இல்லையா? அதில் சொல்கிறாரு, பில்லி சூனியம் பெரும்பகை அகல வல்ல பூதம் வலாஸ்டிக பேய்கள் அல்லல் படுத்தும் அடங்கா முனியும் பிள்ளைகள் துண்ணும் புழக்கடை முனியும் கொல்லிவாய் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்மராட்சிஷரும் அடியனை கண்டால் அல்லதை கலைஞரை இரிசி காட்டேர் இத்துன்ப சேனையும் எல்லிலும் இருட்டிலும் எதிர்படானவரும் கனபூசை கொள்ளும் காளியோடு அனைவரும் விட்டாங்கரும் மிகபல பேய்களும் தண்டியகாரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லும் இடி விழுந்தோட என்றார். இல்லை அப்படித்தான் சொன்னார். அப்படிதான் நம்ம சொல்றாரு. கரெக்ட் கரெக்ட். அப்போ அந்த அளவுக்கு அந்த சக்தியை அவங்க உருவாக்குறாங்க படிச்சு. ஆனா அதை இவங்க புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஏதோ பாட்டு மாதிரி படிக்கிறாங்க, அது என்னன்னு சொல்ல. அதே மாதிரி விநாயகர் அகவல் அது முழுக்க முழுக்க யோகம், உடலை பற்றியே தான் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவங்க என்ன புளியார பாடுறாங்கன்னு நினச்சின்னு இருப்பாங்க. சீதக்கலப்ப செந்தாமரிப்பு பாதச்சிலம்பு பல விசைப்பாட பொன்னறி ஞானம் பூந்துகிலாடையும் வண்ண மருங்கில் வளர்ந்தழ குறிப்பும் பேழை வயிறும் பெரும்பறை கோடும் வேழமுகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சிகரமும் அங்குச பாசமும் நெஞ்சிற்குடி கொண்ட நீலமேனியும் நன்றவாயும் 4 இருபயமும் 3 கண்ணும் 3 சூடும் 2 செவியும் இலகு பொன்முடியும் திரண்ட முப்பொறி நூல் திகழொலி மார்பும் சொற்பதம் கடந்த துரிப்பதம் மெஞ்ஞான அற்புதம் நின்ற கற்பக கலிரேன்னு இல்லை? அப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னா உன்னை பற்றியே தான் அங்குது தவிர நீ இன்னமும் வேற ஒரு பொருளை பற்றி யோசித்துனுக்கிற இல்லையா? கடவுள்ன்றது நீ இல்லைன்னா கடவுள்னு ஒன்று இல்லை. அப்போது உனக்குள்ளே இருக்கிற கடவுளை ஆராய்ஞ்சி கஷ்டப்பட்டு தேடி எடு, அதுக்கிட்ட அழுவு கத்து கதறு, அது உன்னை காப்பாற்றும். ஆனால் உலகத்தில் இருக்கிறவங்க கிட்ட கத்த நீனாலும் கதறினாலும் உன்னை அழிச்சிட்டு போவனை தவிர வாழ வச்சுட்டு போக மாட்டான் இல்லையா? இதை தான் அங்கே சொல்கிறாங்க. கடவுள்னு பேர் உனக்கு நீ ஒரு பேர் வச்சுன்னு நான் ஒரு பேர் அவர் ஒரு பேர் அவர் ஒரு பேர் அவர் ஆளுக்கு ஒரு பேர் வச்சுன்னு இல்லையா? நம்ம மனுஷன் தானே. மனுஷான்னு கூட முடியுமா? ஏன் கூப்பிட்டான்னா? ஆனால் ஆளுக்கு ஒரு பேர் வேணும். உனக்கு பிடிச்ச பேர் நீ வச்சு எனக்கு கடவுளையும் அப்படிதாம்மா அவனுக்கு பிடிச்ச பேர் வச்சுக்கினான். இதை தான் அவர் சொன்னார் பாம்பன் சாமி. அண்டமாய் அவனியாகி அரியன பொருளுமாகி தொண்டர்கள் குருவுமாகி துகிலாறு தெய்வமாகி என் திசை போற்றி நின்ற எண்ணருள் ஈசனான திந்தரல் சரவணத்தான் தினமும் என் சிரத்தை காக்க ஆதியாம் கையில செல்வன் அணி நெற்றி தன்னை காக்க அப்படின்னார் இல்லையா? இப்படி ஒவ்வொரு மனிதனும் எங்கே எத்துன்னு வரான், சுற்றி 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 உன் உடலுக்குள்ளே தான் வந்துடுறான். ஏன்னா தெய்வம்ன்றது உனக்குள்ளே இருக்குதுன்னு எல்லாரும் சொல்லிட்டான் இல்லையா? பாம்பாட்டி ரொம்ப அழகாக சொல்ல, கடவுளை வந்து உணரணுன்னா எப்படா உணரணும்? உள்ளுக்குள்ளேயே உணர வேண்டும், உள்ளும் புறம்பும் அறிய வேண்டும், மெல்ல கனலை எழுப்ப வேண்டும், வீதி புனலில் செலுத்த வேண்டும், கள்ள புலனைந்தும் கடிந்து விட்டு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றுமேன்றார் இல்லையா? அப்போது நம்ம வந்து இறைவனை முதல்ல நம்பணும், கடவுள் இருக்குதுன்ற நம்பிக்கை நமக்கு வரணும்.
அந்த இருக்குது, அது எங்கே இருக்குது, நமக்குள்ளவே இருக்குது, நம்ம எப்படி தேடி எடுக்கிறது அப்படின்றத பயணம் பண்ணோம்னா நம்ம தெளிவடைவோம். இல்லைன்னா நம்ம எந்த காலத்துலையும் தெளிய மாட்டோம். பேய் பிடிச்ச மனுஷன் மாதிரி தான் சுற்றி நிற்போம் இல்லையா? இப்படி இருக்குதுமா. சுவாமி, இப்போ நீங்கள் சொன்னீங்க நமக்குள்ள கடவுள் இருக்கான்னு. கண்டிப்பாக நீங்கள் அந்த இதை உணர்ந்திருப்பீங்க. அந்த உணரும்போது உங்களோட நிலை எப்படி இருந்தது? நான் இல்லை. இல்லை. அது வரும்போது நான் இல்லைம்மாங்க, என் உடம்பு தான் கிடக்கும். அது என்னை விட்டு பிரியும் போது நான் வந்துடுவேன். இதுதான் கடவுள் நிலை. கூத்தாடுறது இல்லை கடவுள் நிலை. கூத்தெல்லாம் ஆட முடியாது. நீயே இல்லைன்னா எந்த கூத்தாடுவ கடவுள்கிட்ட? இது பேய் பிடிச்ச மாதிரி ஆடிங்கிறானுங்க நம்ம கடவுள் கூத்துன்ட்டு. அது என்னன்னு தெரியல எனக்கு. கடவுள் ஒரு மனிதனுக்குள்ளே வந்தான்னா அந்த மனிதன் அங்கே படுக்கை தான். அவன் எந்த செயலையும் செய்ய முடியாது. ஓஹா ஆஹாலாம் கத்த முடியாது. போன மாதிரி ஆயிடுவான். கடவுளோட பயணம் பண்ணிடுவான் ஆகாயத்துக்கு. திருப்பி அது வந்து இதில் சேரும்போது கடவுள் பிரிஞ்சிடுவான், மனுஷன் ஆயிடுவான் இவன். சுவாமி, காதலை பற்றின உங்களோட கருத்து என்ன? காதலா? அது தேவையற்றதுன்றவன் நான். ஏன்னா இந்த காதல்னு இருக்குது, அது நிரந்தரமானது கிடையாது. அது திடீர்னு கனவு மாதிரி, அது வரும் போகும் வரும் போகும். ஏன்னா எந்த காதலராவது நிலைச்சி வாழ்ந்துக்கிறாங்களா? எங்கேயாவது பார்த்துக்கிறியா? தாஜ்மஹாலுக்குத அதை வந்து கட்டி வச்சார். யார் கட்டினாரு? ஷாஜகான் கட்டினார். யாருக்காக கட்டினாரு? மும்தாஜுக்காக. மும்தாஜ் யாரு? மனைவி. ஆனால் தாஜ்மஹாலுக்கு பேர் என்ன? காதல் சின்னம் இல்லையா? மனைவி எப்படி காதலியா மாற முடியும்? எல்லாம் நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க இல்ல? ஆனால் அந்த தாஜ்மஹாலுக்குள்ள இருக்கிறது அலிமான்ற ஒரு காதலி பெண்ணு. அதனுடைய சமாதி தான் அது. அதை கட்டினவன் ரஹீம் என்ற ஒரு ஆள், ஷாஜகானுடைய அண்ணங்காரன் கட்டினது. எல்லாம் வெளி உலகத்துக்கு தெரியாது உங்களுக்கெல்லாம். நீங்களாம் ஷாஜகான் மும்தாஜ் அது மட்டும்தான் தெரியும் இல்லையா? ஆனால் அது உண்மை பேர் வந்து காதல் சின்னம், கரெக்ட். ஆனா அது இவனுடைய மனைவி இல்லைங்க. மனைவியா இருந்தா நினைவு சின்னம்னு, காதல் சின்னம்னு வராது இல்லையா? இப்ப என் பொண்டாட்டிக்கு நான் ஒரு சமாதி கட்டுறேன்னா என்ன சொல்லுவேன்? என் மனைவியினுடைய நினைவு சின்னங்கன்னு, காதலி நினைவு சின்னங்கன்னு கட்ட சொல்லுவேன்னா? இதெல்லாம் யோசிக்கணும். யோசித்தாதான் நமக்கு உண்மை தெரியும். அந்த மாதிரி இந்த காதல்ன்றது ஒரு பொய்யான கற்பனை. காதல்ன்றது ஒரு கண்மூடித்தனம். அது சில காலம்தான் நிற்கும், கடைசி வரைக்கும் நிற்காது. நின்னதும் கிடையாது. கம்பரனுடைய புள்ள யாரு? யாருமா? கம்பர் வரைக்கும் தான் தெரியும். அவருக்கு தெரியுது, நீ பச்சை பொண்ணு உனக்கு தெரியல. கம்பரனுடைய புள்ள அம்பிகாவதி. கம்பரை விட பாடல் எழுதுருவாங்க. சரஸ்வதியே வந்து அவன் பாடலுக்கு நடந்து போறான். அந்த அளவுக்கு புலமை வாய்ந்தவன். ஆனா சோழ அரசனுடைய பொண்ணை லவ் பண்ணிடுறான் இல்லையா? அமராவதிய. ஆனா வாழ முடிஞ்சுதா? வாழ்ந்துருந்தாங்கன்னா காதல் என்ற பேர் போயிருக்கும். செத்தால் மட்டும்தான்மா காதலுக்கு மரியாதை. வாழ்ந்தா காதலே கிடையாது. அது கனவு மனைவி. காதல் என்றது சாவணும். நீ எல்லாருடைய வாழ்க்கையும் எத்துப்பார். எந்த காதல்னாவது அனார்கலி வாழ்ந்துக்கிறாள சொல்லு? எந்த காதலரும் உலகத்துல வாழ்ந்ததே கிடையாது. செத்தால் தான் காதலர், வாழ்ந்தா கணவன் மனைவி, காதலரே கிடையாது. அது மாதிரி காதல்ன்றது ஒரு கனவு. அது நிலையானது இல்லை. அது வாழ்க்கைக்கே உதவாதது. இன்னைக்கு காதல் என்ற பேர்ல காலேஜ் பசங்க எவ்வளவு சாவு நடக்குது இல்லையா? இதெல்லாம் என்ன காரணம்? பெத்தவனை மறந்துடுது, வளர்த்தவனை மறந்துடுது. ஆனா எவனோ பாதியில 10 நாள் வந்து பழகணும் கூட தான் உயிரியே கொடுத்துடுது. என்ன பிரயோஜனம்? உன் வாழ்க்கையும் போய் பெத்தவங்களுக்கும் துன்பத்தை, உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு துன்பத்தை தானே கொடுத்தா தானே மிச்சம் அவங்களுக்கு. அதனால காதல்ன்றது ஒரு கண்மூடித்தனம். இந்த காலத்துல காதலும் வந்து காமத்தோட சேர்ந்து வருது. காதல்ன்றது காமத்தில் தான்மா வருது. காமம் இல்லைன்னா காதல் எவனுக்கு வரும் சொல்லு?
காமம்னு இல்லைன்னா காதல்னே ஒண்ணு கிடையாது. அதனால சும்மானா இவங்க படிச்சவங்க கதை சொல்லி நிற்பாங்க. காதல்ன்றதுங்க அது ஒரு புனிதமானதுங்க, அது வந்து உறவுங்க. அட மாடையா, காதல் என்றே காமத்துல இருந்தாண்டா உருவாகுது. காமம் இல்லைன்னா காதல் எதுரா? அன்பு இருக்கும். காதல்ன்றது வேற, அன்புன்றது வேற இல்லையா? அன்பு தாய் மேல அன்பு இருக்கும், தகப்பன் மேல அன்பு இருக்கும், சகோதரி மேல அன்பு இருக்கும், பக்கத்து வீட்டு அக்கத்து வீட்டு மேல அன்பு இருக்கும். காதல் இருக்காது. அம்மா போய் நான் அம்மா உன்னை நான் காதலிக்கிறேம்மா சொல்ல முடியுமா? சொல்லு. அதனால அன்பு வேற, காதல் வேற. காதல் என்றது ஒரு கண்மூடித்தனம். அவன் தெரிஞ்சே குட்டியில வந்து முழு போறான்னு அர்த்தம். சொல்லுங்க சாமி. ஒரு கேள்வி. ம் என் தாத்தா செய்த பாவம் எங்கள் அப்பாவுக்கு வந்து சேர்ந்தது, எங்கள் அப்பா செஞ்ச பாவம் எனக்கு வந்து சேர்ந்தது, இப்போ என்னுடைய பாவம் என் மகனுக்கு போய் சேருது. இப்போ நாங்கள் 2 பேரும் செய்த பாவம் யாருக்கெல்லாம் பாதிப்பு கொடுக்கும், எத்தனை ஜென்மத்தில் அது தீரும்? எத்தனை ஜென்மத்தில் தீரும்? தீரவே தீராது சாமி. ஏன் தீராதுன்னு சொன்னால், 3 தலைமுறைக்கு ஒரு வாட்டி ஒரு உலகத்தில் ஒரு குடும்பத்தில் மாற்றங்கள் வரும். இப்போ தாத்தா வந்து மோசமானவர் ஆகிறாரு அப்படின்னு சொன்னால் 30 வருஷத்துக்கு அப்புறம் எப்படியும் அந்த டைம் மாறும். ஒரு தலைமுறை சேஞ்சஸ் ஆகும்போது அடுத்து வர கூட்டத்துக்கு அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு கூட்டம் வரும். கொஞ்சம் மாறி இருக்கும். அவங்க தாத்தா மாதிரியே அடுத்து வர 30 வருஷத்துக்கு அப்புறம் வர கூட்டம் அது கேரக்டருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும், மாறி இருப்பாங்க. ஆனால் தாத்தா கெட்டு போயிட்டாரு, அடுத்து வந்து அப்பா கெட்டு போயிட்டாரு, இப்போ நானும் கெட்டு போயிட்டேன் அப்படின்னா அது குடும்பமே கிடையாது. பாவம் செய்யறதுக்குன்னே ஒரு பிறவி எடுத்துகிட்டு வந்து ஒரு குடும்பம் இருந்ததுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி குடும்பமாக இருக்கும். சரிங்களா? மாற்றம்ன்றது அங்கே இல்லைன்னு சொன்னால் அந்த குடும்பம் பாவத்துக்கு சபிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும். அவங்களால அதுலேருந்து மீண்டே வர முடியல. ஏன்னா நீங்கள் ஜாதக ரீதியாக போனால் கூட 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, இன்றைக்கி நீ கஷ்டப்பட்டதுன்னா 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தன்னால் மாறி இருக்கும். அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். இப்படி எந்த மாற்றமும் இல்லாமல் அவரும் அதான் பண்ணார், நான் எங்கள் அப்பாவும் அதான் பண்ணார், இப்போ நானும் அதான் பண்ணுறேன், அடுத்து வர என் பிள்ளைக்கு என்ன ஆகுன்னா இந்த எல்லா பாவத்தையும் சுமக்கக்கூடிய ஒரு நிலை அந்த அடுத்தடுத்து வர எல்லா பரம்பரைக்கும் வரும். அதுலேருந்து விமோச்சனமே இருக்காது. ஒரு சிலர் இருப்பாங்க, இப்போ ஒரு குழந்தை பிறகுது, அது எப்படி பிறகுன்னா பாம்பு மாதிரியே போகணும். வழக்கமாக குழந்தை எப்படி போவான்? ஒரு குழந்தை மாதிரி இல்லாமல் அதோட செயல் புள்ள என்ன ஆகுனா ஒரு மிருகத்தை ஒட்டினா மாதிரி பாம்பு மாதிரி வளைஞ்சு போவோம். இது ஏன் இப்படி பிறந்ததுன்னு தெரியலையே, என்ன ஆகுது தெரியலையேன்றது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் வரும். தான் கண்ணு முன்னாடியே தன்னோட குழந்தைகள் இறக்கத்தெல்லாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். இதெல்லாம் யாருக்கு வரும்னா இது எல்லாருக்கும் வந்துடாது. இது பாவம் அப்படின்னு தெரிஞ்சே எவன்லாம் பண்ணுறானோ அவன் தலை மேலே மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு நரக வேதனையெல்லாம் அவன் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை வரும். ஒரு குடும்பம் இருந்தது, அவங்க அப்பா அம்மா நல்லவங்க தான். ஆனால் எந்த காலத்தில் எந்த பாவம் பண்ணாங்களோ 7 பேர் மொத்தம் 7 பேருக்குமே கல்யாணமே ஆகலை. கடைசி வரைக்கும் யாருமே பொம்பளை 4 பசங்க, ஆம்பளை 3 பசங்க. சரி பொம்பளை பசங்க கல்யாணம் பண்ணதுக்கு ஆள் இல்லை போச்சுன்னா கூட ஒரு நியாயங்குது. இன்றைக்கி அவங்களுக்கு 60 வயசு 70 வயசுக்கு மேலே என்ன வரைக்கும் அவங்க சாப்பிட்றதுக்கு யாராவது உதவி பண்ணால் மட்டும்தான் வேறு சூழ்நிலை. யாருக்குமே இல்லை, ஒவ்வொருத்தரா செத்துட்டாங்க. இப்போ இருக்கிறது 2 பேர், யாருக்குமே கடைசி வரைக்கும் கல்யாணமே ஆகலை. அப்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை பார்த்துருந்தா அந்த அப்பா அம்மாவோட வேதனை எப்படி இருந்திருக்கும்? வேதனைப்பட்டே சாகணுன்றது அவங்களோட விதி. அந்த விதிக்கு காரணம் அவங்க தலைமுறையில் செஞ்ச பாவம். இவங்க ஒரே நல்லாகுது, ஆம்பளை திருடனுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுது, கொள்ளடிகள்லாம் கல்யாணம் ஆகுது. ஆனால் இவங்க நல்லவங்களாம் வந்து பிரயோஜனம் இல்லையே. காரணம் என்ன? எங்கேயோ அறுவடை வச்சது இங்கே வந்து அறுவடை ஆகுது. இப்போ அந்த வம்சமே இப்போ 7 பேருமே கல்யாணம் ஆகலை, வம்சம் அதோட முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைலாம் யாருக்கு வரும்னா, தவறுன்னு தெரியாமல் செஞ்சுட்டான்னா பரவாயில்லப்பா, இறைவன் மன்னிச்சு விடுவான். ஆனால் இதை பண்ணால் இந்த குடும்பம் அழியும், இதை பண்ணால் இந்த ஞானம் தொலையும், இதை பண்ணால் இதை நம்பிக்கிற எல்லாரும் கெட்டு போவாங்கன்னு தெரிஞ்சே ஒருத்தன் பண்ணான்னு சொன்னால் அவனுக்கு இந்த மாதிரி ஒரு நரகம் அவன் வாழ்நாளே அவன் பார்த்து 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 சாவான். ஆனால் இவன் சாக மாட்டான். எவன் பண்ணானோ அவனுக்கு சாவே கிடையாது. ஆனால் அவன் கண்ணெதிரில் எல்லாரும் துடிக்கிறத பார்த்து 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 இவனும் துடிச்சே சாவான். இது தலைமுறையாக சேர்த்து வச்சு அந்த சாபத்தோட விளைவாக இருக்கும். நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது குரு சொன்னது ஒரு ஞாபகம், சத்குரு சொன்னது ஒரு ஞாபகம் வருது. ஆமாம்.
ஒரு ஞானி ஒரு இடத்துல உருவானா 7 ஜென்மத்தின் பாவம் போகும். போகும், ஒரு தப்பு பண்றவன் இது உருவானா 7 ஜென்மத்தின் பாவம் அதுல வந்து சேரும். தொடரும். நீங்க சொல்றது இப்ப ஞாபகம் கரெக்டு. வருது, அவர் ஆமா சொன்னது. ஆமா ஆமா. ம். ஏன்னா இவங்கிட்ட பணம் இருக்கும் சாமி, இவனுக்கு தெரியாத விஷயம் இல்லை, எல்லாமே இருக்குது, எல்லாம் பண்ணுது. ஆனால் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்லது கெட்டது பண்ண முடியல. ம். ஏன் பண்ண முடியல? பிச்சைக்காரன் கல்யாணம் பண்ணுறான் சாமி, ஒன்றும் இல்லாதவன் ஒரு காதில் மூக்கில் போட்டு கல்யாணம் பண்ணி போய் ஆகா ஓகோனுக்குறாங்க. எல்லாம் இருந்து ஏன் பண்ண முடியல? முடியாது. ஏன்னா விதைச்சதை நீ விதைச்சதை நீயே அனுபவிப்ப, அது உன் காலத்திலேயே அனுபவிப்ப அப்படின்றது தான் சாமி இந்த உலகத்தோட நியதி. எங்கேயோ ஒரு நரகம் கிடையாது, சரிங்களா? இது எல்லாமே நடக்கும். சரி இதோட போயிடுமா, அப்படியே அடிச்சு பூச்சி கல்யாணம் போயிட்ட, உன் சந்ததிக்குன்னு வளரணுமே, வருமானா அங்கேயும் இறைவன் வைப்பான். நீ தெரிஞ்சு தானே பண்ண, அந்த தெரிஞ்சு பண்ண எல்லாத்துக்கும் ஒரு சூட்சுமத்தை இறைவன் வைப்பான். எதெல்லாம் தெரிஞ்சு பண்ணியோ அதெல்லாம் நீ நினச்சி வேதனை போடணும். கல்யாணம் பண்ணலான்னு கல்யாணம் பண்ணிட்ட, அடுத்து குழந்தை பிறக்கணுமே, வம்சம் வளரணுமே, கிடைக்காது. அதுக்கு 10-15 வருஷம் கோயிலுக்கு போனோம். சரி போய் பிறந்த குழந்தை நல்லா இருக்குமானா பிறந்த இது புரோஜனம், இது பிறக்காமே இருந்திருக்கலாமே அப்படின்ற சூழ்நிலையெல்லாம் வரும். ஏன்னா இது ஒருத்தரோட சாபம் இல்லை சாமி, ஊரில் இருக்கிற சாபத்தெல்லாம் மட்டும். ஏன்னா தன்னை விட புத்திசாலி தன்னை விட பலசாலி எவன் இல்லைன்னு நினைக்கிறானோ அவனுக்கு பாவம் தானாக வந்து சரி. ஏன்னா இவன் சும்மா இருக்க மாட்டான், இவன் சும்மாவே இருக்க மாட்டான். இவன் சும்மா இருந்தாலும் அவன் விதி அவனை சும்மா விடாது, அது தூண்டும் அவனை. இன்னும் பண்ண ஏன் நல்லாகிற, இன்னும் பண்ணுன்னு பண்ண வச்சு அவனை நரக குழியில் இந்த கண்ணு முன்னாடி அவனை காட்டும். நரகம்னா என்னன்றத அவன் கண்ணு முன்னாடி அவன் பார்த்து இவன் சாவாமே செத்து நிற்பான். சிலர் சொல்லுவாங்க ஆயுசு 100, ஆனால் தினம் செத்து போவான். பொழுது போனால் எனக்கு சாவு வந்தால் நல்லதேன்னு இவன் சாவ போனால் கூட இவனுக்கு சாவு எவனை வந்து காப்பாற்றிடுவான். அந்த மாதிரி நரகம் இவனுக்கு கண்டிப்பாக வரும். இவன் சாவே மாட்டான், ஏன்னா அவன் பண்ண தலையெழுத்து சாமி, அதுதான் விஷயம். அதனால் இந்த மாதிரி கூட்டத்துக்கெல்லாம் வாழ்நாள் ஃபுல்லாக நரகம் இருக்கும். அதை அவன் தலைமுறையாக அனுபவிக்கும். இவனை மாதிரியே உருவாகும் ஒரு கூட்டம், அது எல்லாத்தையும் அவன்லேயே அனுபவிப்பான். அதுக்கு விமோச்சனம் பண்ணுறதே கிடையாது. எந்த ஞானத்தினாலையும் அதை அழிக்க முடியாது, எந்த ஞானி கும்பிட்டாலும் அழிக்க முடியாது, எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் அதை அழிக்க முடியாது. இவன் இந்த மண் உலகத்துக்கு கேரண்டியாக இங்கேயே தான் இருப்பான். இந்த பூமியை விட்டு அவன் தப்பிச்சு போகவே முடியாது, எத்தனை பேர் ஏற்றாலும். உலகத்துக்கு ஒரு முன் உதாரணமாக இருப்பான். மகாபாரதத்தில் பஞ்சபாண்டரோட எல்லார் குழந்தையும் அடிக்கிறான் ஒருத்தன், அவன் பேர் என்ன சாமி? அஸ்வத்தாம எல்லா குழந்தையும் அழிச்சு என்ன பண்ணுறான், இந்த உலகமும் அழிஞ்சு போயிடணும். ஏன்னா அவன் கூட இருந்தவெல்லாம் செத்து போட்டான். அவனுக்கு எவ்வளோ நல்ல நம்பரு. சரி நாம் நல்லா தப்பு பண்ணிட்டோம், அழிஞ்சு போட்டோம், சண்டை போட்டோம். வீரனுக்கு என்ன அழகு, ஒன்று நீ சாகணும் இல்லை நான் சாகணும், சரி நம்ம செத்து போட்டோம் அப்படின்னு இவனும் சண்டை போட்டு செத்துருந்தா பரவாயில்ல. தன்னோட நண்பன் துரியோதனை தன்னோட அப்பா எல்லாம் செத்து போட்டான்னு இனி இந்த உலகமே இருக்கக்கூடாதுன்னு என்ன பண்ணுறான், அடிக்கிறான் ஒரு அம்பை. எதுக்காக? இந்த உலகமே அழிஞ்சு போகணும் அப்படின்னு பண்ணதோட விளைவு என்ன பண்ணுறான், கிருஷ்ணா அதை வாங்கிக்கிறான். கிருஷ்ணா அதை வாங்கிக்கின்னு இந்த உலகத்தை அழியாமல் காப்பாற்றிட்டு இவனுக்கு ஒரு சாபத்தை கொடுக்குறான். யாருக்கு? அஸ்வத்தாமன் கொடுத்துட்டு உன் உடம்பு நரக உடம்பாக தான் இருக்கும், உனக்கு மரணம்ன்றதே கிடையாதுன்னு யார் கொடுக்குறா? கிருஷ்ணன் அஸ்வத்தாமன் கொடுக்குறான். அவனை புராணப்படி இது வரைக்கும் அவன் சாவலை, இன்னும் வாழ்ந்துன்னு நரகத்தை அனுபவிச்சுன்னுக்கிறான். இதே போல் உண்மைக்கு மாறாக உண்மையை சத்தியத்தை அழிக்கணும்னு எவெல்லாம் முயற்சி பண்ணணும் அவனுக்கெல்லாம் இந்த அஸ்வத்தாமன் மாதிரி ஒரு நரகமான வாழ்க்கை காத்துக்கின்னு இருக்கும். அவன் வந்து வெளியே வர முடியாது. ரொம்ப நல்ல பதில் சார். இன்னொரு கேள்வி, நம் சர்க்குருநாதர் சொல்லியிருக்காரு, அடிக்கடி சொல்வதும் உண்டு, இங்கே வரவங்களுக்கு நான் கொடுக்குற உபதேசம் வந்து இறைவனை பார்க்கறதுக்கு இல்லை, நீ தைரியமா இருக்கணும், மனிதனா இருக்கணும்னு. ஆனா இந்த ஒரு பாதை தான் உன்னை கடத்த ஏற்றதுக்கு வழியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆமா, இதோடைய புரிதல் எங்களுக்கு எப்படின்னு நீங்க கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க. பாம்பாட்டி சித்தர் ஒரு இடத்துல சொல்றாரு, நாரும் மீனை பலதரம் நல்ல தண்ணீரால் நாளும் கழுவினும் அதை நாற்றம் போமோ, கூறும் உடல் பல நதி ஆடிக்கொண்டதால் கொண்ட மலம் நீங்காதென்று ஆடுப்பாம்பே. எப்பா ஒரு நல்ல மீனை பிடிச்சணுன்ட்டு, நல்ல மீன் நல்லா வாட்ட சாட்டமான மீனை வந்து நல்ல தண்ணியில், அந்த தண்ணியில் இருக்கும்போது நாரி போயிருந்தது ஓகே. இப்போ உன் வீட்டில் இருக்கிற
ஆர்வ வாட்டர் வச்சு வந்து நல்லா கழுவு. நல்லா கழுவுனா எத்தனை வாட்டி கழுவுனாலும் அது குணத்தை அதுலேருந்து மாற்ற முடியுமா? தண்ணி அந்த மீனோட நாற்றம் போகுமானா? வாய்ப்பே இல்லைப்பா. ஏன் போகாது? போனா என்ன? எவ்வளோ பொருள் போதே. என் உடம்புல அழுக்குக்குது, நாறுது, வேர்வை வருது, நாறுது. உடனே நான் போய் குளிக்கிறேன். குளித்த உடனே என் உடம்புல இருக்கிற அழுக்கெல்லாம் போய் சுத்தமாயிறேன். திரும்பி ஒரு நாள் திரும்பி நேர போகுது, அது வேற விஷயம். ஆனால் இப்போ சுத்தமாயிட்டேன். அந்த மாதிரியாச்சும் இந்த மீனை கழுவலான்னு பார்த்தா, நீ அப்படி கூட கழுவுனா கூட திரும்பி அந்த மீனோட நாத்தம் போகவே போகாது. ஏன்னு சொன்னா வராருங்க. கூறுமுடல் பல நதி ஆடிக்கொண்டதால் கொண்ட மலம் நீங்காது என்று ஆடு பாம்பே. ஏன் போகாதுன்னா, அந்த மீனோட மீனு தான் பிறவியத்து வந்தது. ஆனால் அதில் இருக்கிற நாத்தம்ன்றது கர்ம வினையோட தொடர்ச்சிப்பா. ஏன்? அது இன்னொரு மீனுக்கு பிறந்தது. மீனுக்கு இருக்கிற குணம் எதெல்லாம் இருக்குதோ அதுக்கு அடுத்தடுத்து வந்து போகிறது எல்லாத்துக்கும் அது தொடரும். கர்ம வினை எதை செஞ்சியோ அது நீ எத்தனை நதி போய் ஊந்து பரண்டு ஏந்தாலும் கொண்ட மலம் நீங்காது என்று ஆடு பாம்பு. அந்த கர்மான்றது அவங்கள விட்டுட்டு போகவே போகாது. அதுக்கு உதாரணம் அந்த மீன் தான்ப்பா, பார்த்துக்கப்பா. அப்போ நீ கர்மா செஞ்சினா என்ன ஆகும்? நீ போய் காசியில் போய் மூகுனேன், கங்கையில் போய் மூகுனேன், கைலாசத்தில் போய் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் கூட நீ செஞ்ச பாவம் உன்னை விட்டு விலகவே விலகாது. அதுக்கு விமோச்சனமும் கிடையாது. அப்போது இதுதான் உண்மை. ஆனால் மகன்கள் ஞானிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இது உண்மைதான்பா, ஆனால் தப்பிச்சு போகணுமே என்ன பண்ணுறது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அடுத்த பாட்டுக்கு வராரு. அதே பாம்பாட்டி சித்தர் அடுத்த பாட்டில் சொல்கிறார், சரி இது மீனோட குணம் இயற்கைன்ற மாதிரி நீ கர்ம வினையை வாங்கி வந்துட்ட, அனுபவிக்க தான் போகிற. இப்போ தப்பிச்சு போகிறதுக்கு வழியை சொல்கிறேன் கேட்டுக்கோ. ஏன் முதல்ல அடி வாங்குறேன்னு முதல்ல புரிஞ்சுக்கோ. சும்மா உனக்கு வந்து அடி வந்துடாதுப்பா. அடி ஓடுதுன்னா ஒரு காரணம் இல்லாமல் அடி ஓடாது. அப்போ அவர் சொல்கிறாரு, காய்த்த மரம் அது மிக்க கல்லடி போடும். சும்மா இருக்கிற மரத்தை போய் யாருன்னா அடிப்பானடா? எங்கே காய் தொங்குதோ அங்கே தான் கல்லடி போடுவான். அப்போ உங்ககிட்ட சரக்கு இருக்குது, அதனால தான் அவன் கல்லெடுத்து அடிக்கிறான். கண்ம வினை கொண்ட காயம் கண்டனை பெறும். அதை போல நீ செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பிறவியில் தண்டனையை அனுபவிக்கிற. அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுக்கணும் என்ன பண்ணணும்? அடுத்து வாய்த்த தவம் உடையவர் வாழ்பவர் என்று பத்து திருவடி தொழுது ஆடு பாம்பே. அப்போ நீ என்ன பண்ணோம்? நீ பிறக்கக்கூடாது, எனக்கு இந்த கர்ம வினையெல்லாம் வேணாம், தப்பிச்சு போகணும், என்னால் முடியல சாமி, நான் படாத துன்பம் இல்லை அப்படின்னு நீ யாராவது தப்பிச்சு போகணும்னு முதல்ல ஆசைப்பட்டீங்கன்னா, உன்னோட பாவம் புண்ணியத்துக்கு நீ செய்யக்கூடிய இந்த வேதனைக்கு, நீ படக்கூடிய இந்த வேதனைக்கு முதல்ல காரண காரியத்தை புரிஞ்சுக்கோ. ஒரு மரம் கல்லடிப்படுதுன்னா காய்ச்சி இருக்குதுப்பா, அதனால கல்லடிப்படுது. அப்போ நீ இந்த துன்பத்தை அனுபவிக்கிறன்னா ஏற்கனவே பாவ புண்ணியெல்லாம் பண்ணியிருக்கிற, அதனால நீ அனுபவிக்கிறன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ. உண்மையை புரிஞ்சதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும் அப்படின்ற சொல்றாரு. இந்த உண்மையை புரிஞ்சு ஏற்கனவே ஒருத்தர் தப்பிச்சு போயிருக்காரு. யார் அவரு? நம்ம சத்குரு. வாய்த்த தவம் உடையவர் வாழ்பவர் என்று. இந்த உலகத்துல யாராவது வாழ்ந்தவன் இருக்காங்களா? யாருமே வாழ, எல்லாம் செத்து தானே போனாங்க. அப்ப யாரோ ஒருத்தர் வாழ்ந்துட்டேன்னு ஒருத்தர் உட்காந்துக்கிறாருப்பா, அவரை போய் நீ பிடிச்சிக்கோ. ஏன்னா நீ அவரை பிடிச்சாதான் நீயும் முன்னாலேயே வாழ முடியும். அந்த மாதிரி யாரு இருக்கிறது? நம்ம சத்குரு மாதிரி சமாதி நிலையானவங்கள போய் பிடிச்சிக்கோ. அப்படி பிடிச்சனா இந்த பிறவிலேருந்து தப்பிச்சுக்கலாம், இந்த கர்ம வினைகள்லேருந்து நீ தப்பிச்சு போகலாம் அப்படின்றது தான் அவங்க சொல்ல வராங்க. அதுக்காக தான் ஐயா பாடம் கொடுக்குறாரு. தப்பிச்சு போகணுன்னு ஆசைப்படுறவங்களாம் என்ன பண்ணணும்? கர்மாவை செஞ்சுன்னு போகாதப்பா, கர்மாவை முதல்ல நிறுத்து. இப்போ அப்படி தானே பண்ணி வச்சுக்கிறோம். சாமி நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன், இப்போ என்ன பண்ணேன்? இப்போ நான் ஒன்றும் பண்ணல சாமி. அப்போது நம்மளோட செயலில் ஒரு நிதானத்தை முதல்ல கொடுக்குறாரு. எது செய்யணும் எது செய்யக்கூடாது நமக்கு புரிய வைக்கிறாரு. அதை எது தேவையோ அதை மட்டுமே செய்ய வைக்கிறாரு. அதை செஞ்சனா முதல்ல தீவினை முதல்ல குறையும். இப்போ நீங்க சொல்ற மாதிரி நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியம் இதுக்கு முன்னாடி விதைக்கப்பட்டது, இதுக்கு முன்னாடி செய்யப்பட்டது. அப்போ இதை வந்து நான் வந்து சொந்த கொண்டாட முடியாது. ஏன்னா இது இன்னைக்கு நேற்று இன்னொருத்தருது, இது இன்னைக்கு இன்னும் என்னுடையது, நாளைக்கு இன்னொருத்தராக போக போகுது. அப்போ இதில் நடுவில் எதுக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் வரும்? இதுதான் இது வந்து என்னென்னா விதி மேலே படி போட்டு தப்பிச்சு போகிற கதையாடம். நான் ஏற்கனவே ஏதோ பண்ணிட்டேன், இப்போ வந்துட்டேன், சரி அப்போ இப்படியே வாழ்ந்துட்டு போனா என்ன அப்படின்னு போகிறது விதி கிடையாது, விதி வசம் கிடையாது. ஏற்கனவே பண்ணதை நீ அனுபவிக்கிறனா, இப்போ பண்ண போகிறத நாளைக்கு நீ அனுபவிக்க போகிற. ஏற்கனவே நடந்த பேப்பர் எழுதிட்ட, புத்தகத்தில் எழுதிட்ட, இனி அதை அடித்தியோ திருத்தியோ எழுதக்கூடிய சக்தி நம்ம யாருக்கும் கிடையாது. அப்போ அதை திருத்தவே முடியாது, திருத்த வேண்டிய அவசியமும் இல்லை. அதை நீ அனுபவிச்சுக்கோ.
இனி நீ எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஒரு அடியையும் பார்த்து பார்த்து எடுத்து வச்சோம்னா வரக்கூடிய காலம் சிறப்பாக இருக்கும். அப்போ நீ பிறவி எடுத்ததை இறைவன் அடையணும்னா முதல்ல உன் கர்மாவை குறைக்கணும். திருநாவுக்கரசர் என்ன பண்ணிட்டாரு, கைலாசத்துக்கு போய் இறைவனை பார்க்கணும் போயிட்டாரு. நல்லா வர வரைக்கும் ஊரை சுற்றி நின்றாரு. தப்பா நினச்சி போகிற சாமி. உடலில் பலங்கிற வரைக்கும் கோயிலில் போய் திருப்பணிகளை செஞ்சார். இப்போ உடல் பலம் குறைஞ்சி போச்சு, 80 வயசாகி போச்சு சாமி. இப்போ நான் கைலாசத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன். ஆனால் இந்த உடம்பு ஒத்துழைக்கலை. யாருக்கு? எல்லா கோயிலையும் அவங்க சிலை இல்லாமல் எந்த சிவன் கோயிலும் கிடையாது. அவ்வளோ முக்கியமானவங்க. சிவனை கும்பிடுறியோ இல்லையா, நீ அவங்கள கும்பிட்டாகணும். வாழ்க்கை எப்படி வாழணும்னு வாழ்ந்து காட்டினவங்க அவங்க. மகா ஞானிகள், மகா பெரிய இறைவனையும் கலந்தவங்க. அவங்களுக்கு எப்படி ஒரு சோதனை வருவார். உடலில் பலங்கிற வரைக்கும் சின்ன வயசில் என்ன பண்ணிட்டாரு, பௌத்தத்தில் போயிட்டாரு, சமண மதத்தில் போயிட்டாரு. எல்லாம் உணர்ந்து வந்து என்ன பண்ணுறாரு, சைவத்தை பிடிக்கிறாரு. சரி சைவத்தை பிடிச்சாரு, இறைவனை கதிங்க போனாரான்னா கோயில் கோயிலாக போய் திருச்சேவை பண்ணுறாரு, திருப்பணித்தெல்லாம் பண்ணுறாரு. எல்லாம் முடியாது. இந்த உடம்பு நொந்து நூலாக போனதுக்கப்புறம் இறைவனை பிடிச்சிடணும் அப்படின்னு கைலாசத்துக்கு போகிறாரு. இப்போ இந்த உடம்பு அவருக்கு ஒத்துழைக்கலை. சரி உடம்பு ஒத்துழைக்கலைன்னு விட்டுலாடா, விடலையே. படுத்துக்கின்னு முட்டி போய் உடம்பெல்லாம் புண்ணானாலும் நான் முடிவு பண்ணிட்டேன் உன்னை பார்த்தே அவனு முடிவோடு போகிறாரு. அந்த வேகமும் வைராகமும் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கர்மாவை அழிக்க முடியும். இதுக்கு தான் அவங்க வாழ்ந்து காட்டினாங்க. அவங்க ஏதோ அவங்களோட கர்மாவை அழிக்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு வரல. இறைவனை நீ அடையணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா இந்த துன்பத்தையும் துயரத்தையும் ஏற்றுக்கா. யார் ஏற்றுக்க? சாதாரண மனுஷனுக்கு மட்டும்தான் துன்பம் வரும்னு கிடையாது, மகான்களுக்கும் வந்தே தீரும். ஏன்? இறைவன் நீ கை காட்டிட்டேன்னா துன்பம் நிச்சயம். இறைவனை விட்டுடு. உனக்கு சந்தோஷம் தான் ஓணும்னா இறைவனை முதல்ல விட்டுடு. விட வேண்டிய பொருள் எது? முதல்ல இறைவனை விட்டுடு. அப்பதான் உன் வாழ்க்கையில சந்தோஷமே வரும். இப்படி கான்ட்ராஸ்டா வச்சுக்கிறான் பாரு வாழ்க்கை.